வணக்கம், வாழ்க வளமுடன். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மீனலக்கணக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் வழிபட வேண்டிய முக்கிய 3 தலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மீனலக்கணம் என்பது ஒரு உபயலக்கணமாக வரும். அது ஒரு கடல் ராசி, நீர் ராசியில் அது ஒரு கடல் சமுத்திரமாக வரும். இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் உபயலக்கணமாக வருவதனால், அதற்கு 7ஆம் இடமே பாதகஸ்தானமாக வருவதனால் வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைவதற்கு உங்கள் லக்கணம், உங்கள் 5ஆம் இடம், உங்கள் 9ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியத்தை வழிபாடு செய்து வர உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் அடைவீர்கள். உங்கள் லக்னாதிபதிய குரு பகவானாக வருவதனால் மீனலக்கணக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும், அது விருச்சகம் என்பது போல் அது நீர்ராசி என்பதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் புனர்பூச நட்சத்திரமும் அன்றும் வியாழக்கிழமை என்றும் பௌர்ணமி என்றும் சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய லக்கணம் வலுப்பெறும். முல்லைப்பூ மாலை சாற்றி 11 நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உங்கள் லக்கணம் வலுப்பெறும். அதேபோல் மீன லக்கணத்திற்கு 5ஆம் இடமாக பூர்வ புண்ணியமாக கடகராசி வருவதனால் சந்திர பகவானே அதுக்கு அதிதேவதையாக வருவார். சந்திர பகவானோட ஸ்தலமாக திருப்பதி முதல் ஸ்தலமாக வரும். அங்கே சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருப்பதினால் மீன லக்கணம் மீனராசிக்காரர்கள் திருப்பதி சென்று வர, திருப்பதியும் ரோகிணி நட்சத்திரமும் பௌர்ணமி என்றும் ரோகிணி நட்சத்திரம் என்றும் சென்று வர உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கௌரவத்தையும் பூர்வீக அந்தஸ்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சந்திர பகவானோட கோவில் திங்களூர் சென்றும் கும்பகோணம் அருகில் உள்ள திங்களூர் சென்றும் வழிபாடு செய்து வரலாம். பௌர்ணமி என்று நம்ம கொங்கு மண்டலத்தில் உள்ள குன்னத்தூர் அருகில் உள்ள திங்களூர் சந்திர பகவானையும் சந்திரமௌலீஸ்வரரை திங்கட்கிழமையில் சென்று வழிபாடு செய்து வர பெரும் பாக்கியத்தையும் குலதெய்வ அருளையும் முன்னோர்கள் ஆசையும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர். உங்களுடைய 9ஆம் இடமாக விருச்சக ராசி வருவதனால் விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை கும்பகோணம் அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் 6 நெய்தீபம் போற்று பன்னீர் ரோஸ் மாலையும் செவ்வரளி மாலையும் சாற்றி செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து வர உங்களுடைய பாக்கியம் சிறப்பாக இயங்க பெறுவீர். அதேபோல் பழனி முருகப்பெருமானையும் சென்று வழிபாடு செய்து வர உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மீனலக்கணத்திற்கு கொடுக்கும். 9ஆம் இடமாக விருச்சக ராசி வருவதனால் அது ஒரு நீர் ராசி என்பதனால் வயலூர் முருகன் கோவிலையும் சென்று வழிபாடு செய்து வரலாம். மலைமேல் இல்லாத முருகனை வயல்வெளியில் உள்ள முருகனை கும்பிடும்போது அது நீர் ராசி, இதனால் சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். மீனலக்கணக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் முன்னேற லக்னாதிபதி குரு பகவானையும், 5ஆம் இடமாக பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவானையும், 9ஆம் இடமாக விருச்சக ராசி செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்து வர உங்களுடைய பூர்வ புண்ணியமும் 5ஆம் இடமும் லக்கணமும் மிக சிறப்பாக செயல்படும். எல்லா பாக்கியத்தையும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்து கமெண்டில் உங்களுக்கு என்ன கேள்வி என்று கேளுங்கள், அதற்கு நான் பதிலளிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாம் காற்று ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசிக்கு உண்டான வழிபாடு முறையை எப்படி செய்யலாம் என்று பதிவிட இருக்கிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து லைக் செய்யவும். நன்றி. வாழ்க வளமுடன்.